காட்டன் ட்ரெஸ் தான் இந்த ஒரு சம்மர் சீசன்ல நாம யூஸ் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ட்ரெஸ். இதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லும்போது, காட்டன் அடிப்படையிலேயே நல்லா தண்ணியை உறிஞ்சும். அந்த காட்டனால செஞ்ச ஒரு ட்ரெஸ் நம்ம போட்டிருக்கும் போது நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒரு வியர்வைய அது நல்லா உறிஞ்சி இந்த காட்டன் ட்ரெஸ்ஸுக்கு மேல அந்த மேற்பரப்பு இருக்கும் இல்லையா, அந்த மேற்பரப்புக்கு அந்த ஒரு தண்ணியை கொண்டு வந்து அது வைக்கும். இப்போ அந்த காட்டன் ட்ரெஸ்ஸுக்கு மேல இருக்கிற அந்த வியர்வை என்ன பண்ணும்னா, சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெப்ப ஆற்றல், அதாவது ஹீட் எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹீட் எனர்ஜியை இந்த காட்டன் ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் உள்வாங்கி வச்சிருக்கும். சூடா இருக்கும் பேசிக்கா. அந்த ஒரு ஹீட் எனர்ஜியுமே அந்த வியர்வை உறிஞ்சிக்கும். அதே நேரம் அந்த ஒரு சூரியனிலிருந்து வரக்கூடிய ஹீட் எனர்ஜி டைரக்டாவே வியர்வை மேல படும் இல்லையா, அந்த ஒரு ஹீட் எனர்ஜியும் பார்த்தோம்னா அந்த ஒரு வியர்வை உறிஞ்சிக்கும். உறிஞ்சி அது ஆவியா மாறும். பொதுவா தண்ணி ஆவியாகுது அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன நடக்கும்னா, நீர் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, வாட்டர் மாலிகுல்ஸ், அதெல்லாம் ரொம்ப நெருக்கமா சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய கண்களுக்கு நம்ம தண்ணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெரியும். இப்போ அந்த ஒரு நீர் ரொம்ப சூடாகுது அப்படிங்கும் போது அந்த ஹீட் எனர்ஜியை பயன்படுத்தும். நம்ம சூடு பண்றோமோ அல்லது சூரிய வெப்பம் வந்தாலும் சரி, அதுல இருக்கிற அந்த ஹீட் எனர்ஜியை அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் பயன்படுத்தி அதெல்லாம் நெருக்கமா இருக்கும்னா அதெல்லாம் பிரிஞ்சு அப்படியே மேல போகும். அந்த பிரிஞ்சு போகும்போது நம்மளுடைய கண்களுக்கு அது ஆவி மாதிரி தெரியும். அதே தான் இங்கேயும் நடக்கும். சூரிய ஒளியில் இருக்கிற அந்த ஒரு ஹீட் எனர்ஜி பிளஸ் நம்மளுடைய ட்ரெஸ்ல இருக்கிற அந்த ஹீட் எனர்ஜி ரெண்டையுமே அது உள்வாங்கிட்டு அதை பயன்படுத்தி தான் அது ஆவியா மாறுது. அப்படிங்கும் போது நம்மளுடைய அந்த காட்டன் ட்ரெஸ்ல ஒரு டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை கம்மியா இருக்கும். அப்ப நம்ம உடம்பு பார்த்தோம்னா கூலிங்கா இருக்கும். அதே நேரம் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், அதாவது செயற்கையான ஒரு முறையில செய்யக்கூடிய ஒரு நூல், அந்த ஒரு நூல்ல செஞ்ச ஒரு ட்ரெஸ்லாம் இருக்கும். உதாரணமா பாலிஸ்டர், நைலான், ரேயான். ஸோ இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தோம்னா காட்டன் அளவுக்கு ரொம்ப தண்ணியை உறிஞ்சாது. அப்படிங்கும் போது அந்த இடத்துல வியர்வை ஒரு ஹீட் எனர்ஜியை பயன்படுத்தி ஆவியால மாறாது. அப்படிங்கும் போது அந்த ட்ரெஸ்ல அந்த டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். முடிஞ்சா இன்னுமே கூட அதிகமாகிட்டே இருக்கும். அதனால எல்லாருமே பார்த்தோம்னா காட்டன் ட்ரெஸ்ஸை இந்த ஒரு சம்மர் சீசனுக்கு யூஸ் பண்ணுங்க.